என்ன மகா, எப்பவும் விக்ரம்க்கு சாப்பாடு எடுத்து வைக்கணும்னா ரொம்ப உற்சாகமா இருப்ப. அவருக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு சந்தோஷமா எடுத்து வைப்ப. இன்னைக்கு உன் முகம் ரொம்ப வாடி இருக்கே, என்னாச்சு? அப்படியெல்லாம் எதுவுமே இல்லக்கா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நான் உன் கூட பிறந்தவ. உன் முகம் எப்போ எப்படி இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அகத்தின் அழகு முகத்துல தெரியுது. நீ ஏதோ யோசிக்கிற, ஆனா சொல்ல மாட்டேங்கிற. அப்படியெல்லாம் எதுவும் இல்லக்கா, அவருக்கு நான் ரொம்ப தொந்தரவா இருக்கேனோன்னு தோணுது. என்ன சொல்ற மகா? இவ்ளோ நாள் விக்ரம் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்திருக்காருக்கா. அவரோட உண்மையான கஷ்டம் என்னன்னு எனக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரியுது. இவ்ளோ நாள் அவரோட கோவத்தை அடக்கிட்டு இருந்தவரு எனக்கு என்கிட்ட வெளியே காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதத்தான் என்னால தாங்கிக்கவே முடியல. ரொம்ப திட்டாரா? என்ன இருந்தாலும் அவர் ஓன் புருஷன் தானே மகா. இதுக்காகவா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? இங்க பாரு மகா, இது எல்லா குடும்பத்திலயும் நடக்கிறது தானே. நீ கொஞ்சம் பொறுமையா இரு, எல்லாமே மாறிடும். நானும் அப்படிதான்க்கா நினைச்சிட்டு இருந்தேன், எல்லாம் மாறிரோன்னு. ஆனா அவரால் அவ்வளோ சீக்கிரமா அவர் நேச்சரை மாத்திக்கவே முடியாதுக்கா. இப்போ அதை நான் நல்லாவே உணர்ந்துட்டேன். சின்ன வயசுல இருந்தே தனிமையை மட்டும்தான் அவர் விரும்பியிருக்காரு. அவரால் எதையுமே யார்கிட்டயுமே ஷேர் பண்ணிக்கவே முடியாது. ரொம்ப லோன்லியா தனிமையில இருந்தவருக்கு நான் அவர் லைஃப்குள்ள வந்தது ரொம்ப இடைஞ்சலா இருந்திருக்கு. நான் கொஞ்சம் அவரை நெருங்கினா கூட அது அவருக்கு டிஸ்டர்பிங்கா இருக்குன்னு சொல்றாரு. என்ன பார்த்தாலே ஒரு மாதிரி எரிஞ்சு எரிஞ்சு விடறாருக்கா. என்ன மகா சொல்ற? விக்ரம் ரொம்ப தன்மையானவராச்சே, யார் மனசும் நோகாம பாத்துக்கிறவரு. இவ்ளோ நாளா உன்கிட்ட கூட தனிப்பட்ட முறையில நல்ல விதமா தான் நடந்துக்கிட்டாருன்னு நீயே சொல்லிருக்க. ஆனா இப்போ திடீர்னு இப்படி பேசுறாருன்னா எனக்கு ஒண்ணுமே புரியலடி. இந்த பிரச்சனை அவருக்கு சின்ன வயசுல இருந்தே இருக்குன்னு சொல்றாருக்கா. அதனாலதான் அவருக்கு கல்யாணமே வேண்டாம்னு ஸ்ட்ராங்கா இருந்திருக்காரு. நான் அவரு பேச்சையும் மீறி மனமேடையில உட்கார்ந்து அவர் கையால தாலியையும் கட்ட வச்சு இந்த திடீர் கல்யாணத்துக்கு காரணமாயிட்டேன். அவருக்கு இந்த மன ரீதியான பிரச்சனை இருக்கிறதுனாலதான் கல்யாணமான அன்னைக்கே 6 மாசத்துல டிவோர்ஸ் பண்ணிடணும்னு அவரு ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு. அதுக்காக அக்ரிமெண்ட் கூட ரெடி பண்ணிட்டாரு. நான் அது புரியாம அவர் மனசை என்னைக்காவது ஒரு நாள் மாத்திடலான்னு கனவு கண்டுகிட்டு இவ்ளோ நாள் இருந்துட்டேன்க்கா. என்ன மகா, நீயே இவ்ளோ ஏமாற்றத்தோட பேசுற? சரி, நீ என்ன பண்ண போற? அவரை பிரிஞ்சுதான் ஆகணுங்கிற எண்ணத்துக்கு நீயே வந்துட்டியா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. அக்கா பயப்படாதக்கா, அவரை விட்டு பிரியற எண்ணம் எனக்கு துளி கூட இல்ல. இப்பவும் நம்பிக்கைய நான் கைவிடவும் இல்ல. அவர் மேல நான் வச்சிருக்கிற லவ் ரொம்ப உண்மையானதுக்கா. இந்த ஸ்ட்ராங்கான பாறைய கூட தண்ணி அறுத்து வழி ஏற்படுத்திக்கும். அது மாதிரி என்னால அவர் மனசுல இடம் பிடிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். இப்பதான் நீ பழைய மக மாதிரி பேசுற. என் மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. நான் எப்பவுமே அதே மகாதாங்கா. அவருக்கு இப்படி ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னா அதுக்கு சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு விஷயம் காரணமா இருந்திருக்கும். ஒருவேளை நாம அது என்னன்னு கண்டுபிடிக்க முடிஞ்சா அவர் மனசை திறக்கிறதுக்கான சாவி கிடைச்சிரும். ஆனா அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இருந்துக்கோ. அவரை புரிஞ்சு அனுசரணையா நடந்துக்க. அவருக்கு பிடிக்காததை எதுவுமே பண்ணாத. புரியுதுக்கா, மனச மெல்ல மெல்லதான் வளைக்கணும், அவசரப்பட்டு உடைச்சிடக்கூடாது. அதைத்தானே சொல்ல வர. நான் பாத்துக்கிறேன்க்கா. அவரு பசி தாங்க மாட்டாரு. நான் போய் அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுறேன். அந்த பிளேட் எடு.
நான் கொடுத்துட்டு வந்துடுறேன்க்கா. மகா, எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாதா? அந்த பிளேட்டை கீழே வையுங்க. உன் மேல அடிக்கிற வேர்வை ஸ்மெல் எல்லாம் அப்படியே அந்த பிளேட்லயும் ஒட்டிரும்ல. அதை எப்படி நான் சாப்பிடுறது? அது விக்ரம், அது வந்து கிச்சன்ல ஹீட்ல நின்னு வேலை பார்த்தேனா, அதுவும் இல்லாம ஸ்டெப்ஸ் ஏறி சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன்ல, அதான் கொஞ்சம் ஸ்வெட்டா இருக்கு போல இருக்கு விக்ரம். அதெல்லாம் எனக்கு புரியும். நான் என்ன சொல்றேன்னா, தயவு செஞ்சு இனிமேல் சாப்பிடும் போது இந்த மாதிரி பக்கத்துல நிக்காத. விக்ரம், பக்கத்துல நிக்காம சாப்பாடு எப்படி பரிமாற முடியும்? அதத்தான் நானும் சொல்றேன். நீ ஒன்னும் பரிமாற வேண்டாம். சாப்பாடை எடுத்து போட்டு எனக்கு சாப்பிட தெரியும். உன்னோட வேர்வை ஸ்மெல் அப்படியே எனக்கு கொமட்டிட்டு வருது. இத பாரு, மத்தவங்க எப்படின்லாம் எனக்கு தெரியாது. ஆனா இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஹைஜீனிக்கா தான் இருக்கேன். எனக்கு சின்ன பேட் ஸ்மெல் கூட ஒத்து வராது. வாமிட் வர்ற மாதிரி இருக்குது. அப்படி ஒரு ஸ்மெல் சாப்பிடுற தட்டுல இருந்தா நான் எப்படி சாப்பிட முடியும்? எவ்வளவு இரிட்டேட்டிங்கா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு நீ. இட்ஸ் ரியலி டிஸ்கஸ்டிங்கா இருக்கு. ஐயோ விக்ரம், சாரி விக்ரம். எனக்கு இவ்ளோ நாள் இது தெரியாம போச்சு விக்ரம். இந்த ஸ்மெல்லு, தொடுறது, இந்த மாதிரி சின்ன விஷயங்களுக்கு கூட நீங்க இவ்ளோ சென்சிட்டிவா ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல விக்ரம். நான் உங்களை மத்தவங்க மாதிரி நினைச்சிட்டேன் விக்ரம். உங்களுக்கு இது இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கும்னு நான் தெரியாமலே பல தடவை நெருங்கி சாப்பாடுலாம் போட்டிருக்கேன். சாரி விக்ரம். இவ்வளவு நாள் உன்னால கஷ்டப்பட்டதை நான் இது வரைக்கும் தாங்கிட்டு தான் இருந்தேன். நீயா புரிஞ்சு பண்ண நான் பல தடவை இன்டைரக்டா சொல்லிட்டேன். நேரடியாவும் உன்கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீ எதையுமே காதுல வாங்குற மாதிரி எனக்கு தெரியவே இல்லை. எவ்வளவு நாள் தான் நானும் சமாளிக்கிறது? அதான் நான் ஹாஸ்பிட்டல்ல வச்சு என்ன பத்தின எல்லா உண்மையும் உன்கிட்ட சொன்னேன்ல. அதுக்கப்புறம் கூட நீ புரிஞ்சுக்கிற மாதிரி எனக்கு எதுவுமே தெரியல. என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க. மகா, ப்ளீஸ் மெயின்டைன் சம் டிஸ்டன்ஸ். அதுவும் பர்டிகுலரா சாப்பிடும்போது என் பக்கத்திலேயே நிக்காத. கொஞ்சம் தூரமா போயிடு. அப்புறம் நான் கோபத்துல ஏதாவது பேசிட போறேன். கிளம்பு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். கண்ணு தெரியுதே இல்லையா உனக்கு? இல்ல கைட்டி வீட்டுல வச்சுட்டியா? நேரா பார்த்து வர மாட்டேன். மூஞ்சிய பாத்தியா? ஏய், என்ன முறைக்கிறா? ஏரியாக்கு புதுசா நீ? ஆமா, அந்த ஏரியால என்ன பண்ணிக்கிற நீ? பூனைக்கண்ணன்னு ஒருத்தரை பார்க்க வந்து. யாரு? பூனைக்கண்ணன். ஐயோயோ, பூனைக்கண்ணனா? அந்த ஆளு பார்க்க வரணும். நான் மிரட்டி நின்றேன். ஐயோயோ, கலவுரா சாமி. நான் என்ன கேட்டேன்? பூனைக்கண்ணன்னு கேட்டேன். அதுக்கு இப்படி ஓடுறானே. யாரா நீ? தலைவன் பேர் சொல்ற? அவ்வளவு இல்ல உனக்கு? கிழிச்சனா உனக்கு தலையில டப்பாங்குத்தாடும். காட்டவா? சொல்றா. வேணாம். பின்ன எதுக்கு வந்த? பூனைக்கண்ண சாரை பார்க்கலான்னு வந்தேன். என்னது சாரா? டேய், யாரா நீ? வேவு பக்கம் வந்தியா? போன தடவை ஒருத்தன் அப்படிதான் கார்ல வேவு பக்கம் வந்தான். ஆனா போஸ்ட்ல பாடையில தான் கட்டி அமுச்சு விட்டேன். வணக்கம் ரெடி பண்ண சொல்லவா? வேணாம்.
வேவு பக்கம்லாம் வரல. அப்புறம் பூனக்கண்ணன் சார் என்னோட ஃப்ரெண்டு. ஒன்னா புழல் ஜெயிலில் இருந்தோம். அவரை பார்க்கணும், ஒரு முக்கியமான டீலிங்கு. அதுக்கு தான் வந்தேன். வேற ஒன்றும் இல்லை. ஓ, தலைவன் தோஸ்தா நீ? அதை முன்னாடியே சொல்லியிருக்க வேண்டியதானே? சரி வா. தல, இப்படிக்கா நில்லு. நான் போய் தலைவன்ட்ட பேசிட்டு சொல்லிட்டு அப்புறமா வந்து கூப்பிட்டு போறேன். சரியா? இங்கே இரு. பூனக்கண்ணனை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி இருப்பானே தெரியலையே. வேணாண்ணா, விட்டுருங்கண்ணா, வேணாண்ணா. அண்ணா வேணாண்ணா, விட்டுருங்கண்ணா என்ன. இனிமே இப்படி பண்ண மாட்டேண்ணா, என்ன விட்டுருங்கண்ணா, வேணாண்ணா. ஏதோ தெரியாம பண்ணிட்டேண்ணே, என்ன மன்னிச்சிருங்கண்ணே. மன்னிப்பு கேட்கறது மன்னிக்க முடியாத தப்புடா. ஏண்டா என்கிட்ட ரத்த கண்ணீர் அடிச்சு காட்டுறியா? அண்ணா தெரியாம நடந்துடுச்சுண்ணே. இனிமே உங்க பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேண்ணே. நிறுத்து. விட்டுருங்கண்ணா. ஊருக்கே ஸ்கெட்ச் போடுறவண்ணா எனக்கே ஸ்கெட்ச் போடுறீங்களா? யார் ஏரியால யாருக்கிட்ட? அண்ணா இந்த ஒரு தடவை விட்டுங்கண்ணே, இனி உங்க பக்கமே வர மாட்டேண்ணே. நீ விடுற மூச்சு காத்த வச்ச நீ போட வந்தவனா இல்ல பொறுக்கி தின்ன வந்தவனான்னு கண்டுபிடிக்கிறவனா? என்கிட்டயே வேடா பரதேசி பயல. என்ன போடவே ஆள் செட் பண்ணிட்டீங்களா? உன்னை பார்க்கணும்னு ஒருத்தன் வெள்ளை செல்லியமா சுத்திட்டு இருக்கானே இங்க, அதான் கூட்டு வந்திருக்கானே. வெள்ளையும் சொல்லியம்மா? ஏதாவது கட்சிக்காரனாடா? அப்படி தெரியலண்ணே, ஏதோ பழைய தோஸ்தான். புழல்ல பழக்கன்னு சொல்றான். ஏன் தோஸ்தா? ஆமாண்ணே. யாரா அது புது தோஸ்து? எங்க வர சொல்லு பாப்போம். வர சொல்றேண்ணே, கூட்டாரவா? போ. இந்தா தலைவன் உன்னை வர சொன்னாப்ல. தலைவன்ட்டு வந்து வாயை தந்து அதிகமா பேசுறாத, தலைவனுக்கு பிடிக்காது. அப்புறம் உன்னை கடைசி வரைக்கும் வாயை திறக்க முடியாம பண்ணுவாப்ல, புரியுதா? வாயே திறக்க மாட்டேன். வா போவோம். தலை வணக்கம் தலை. நீயா? டேய் நீ என் தோஸ்தா? அடப்பாவி, இப்படிதான் ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு உதார் விட்டுக்கிட்டு இருக்கியா? தலை என்னை மறந்துட்டியா தலை? புழல் ஜெயில்ல உன் கூடவே இருந்தனே, புலி 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 முருகன். மறக்கலடா. உன்னை மறப்பனா சொல்லு. டேய் இவன் யார் தெரியுமாடா? ஜெயில என் கை கால் அமைக்கி விட்டுக்கிட்டு இருந்த எடுபுடி இப்ப வாழ் வந்துருச்சு போல, ஆளு கொஞ்சம் பாலிஷ் ஆயிட்டான். என்னடா இதான் கட்சியில சேர்ந்துட்டியா? பார்த்தா கவுன்சிலர் மாதிரி தான் இருக்கு. ஆமா என்ன இந்த பக்கம்? நான் உங்களுக்கு ஒரு ஜாப் கொண்டு வந்திருக்கேன் தலை. எனக்கே ஜாபா? நீ கொண்டு வந்திருக்கியா? ஜாப்னா என் பாஷையில் என்னன்னு தெரியுமா? என் லாங்குவேஜ்ல ஜாப்னா மர்டர், மட்டை பண்றதுன்னு அர்த்தம். தெரியும் தலை, அதைத்தான் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். பாருடா, உன்னை காமெடி பீஸ்ன்னு நினைச்சேன். ஆனா எனக்கே மட்டை பண்ற ஜாப் கொடுக்குற அளவுக்கு வளர்ந்துட்ட. அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்ட போல இருக்கு நீ. அதுக்கு டப்பு செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் தெரியுமில்ல? தெரியும் தலை. ஞாபகம் இருக்குல்ல? உங்க ரேட்டு என்னன்னு எனக்கு ஜெயில வச்சே சொல்லியிருக்கீங்களே, அதுக்கு மேலேயே போட்டு கொடுத்துட்றேன். நீ போட்டு கொடுத்தா நான் போட்டுற விடு. யார மட்டை பண்ணும்? ஆல் டீட்டெயில் மட்டும் சொல்லிட்டு கிளம்பு, அது நிறைய வேலை இருக்குடா. மகாலட்சுமின்னு ஒரு பொண்ணு தலைவரை
அவளை தான் முடிக்கணும். இப்பதான்டா உன்னை டெரர் பீஸ்ன்னு சொன்ன, மறுபடியும் காமெடி பீஸ் ஆயிட்டியே. ஒரு பொம்பளைய முடிக்கணுமா? சரக்கிற பிளேடு எடுத்து நீயே கீசிட வேண்டியது தானே? இல்ல, அதுலதான் ஒரு சிக்கல் இருக்கு தல. அந்த பொண்ணு எங்க அக்காவோட மருமக. எங்க அக்காவுக்கு சேர வேண்டிய எல்லா சொத்தையும் அவ ஆட்டையை போட்டுருவாளோன்னு எங்க அக்கா பயப்படுது. அதனால அவளை கொலை பண்றது மாதிரி இல்லாம சும்மா ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணணும். எங்க அக்காவுக்கு சொத்து கிடைச்சிரும், நானும் என் பொழப்ப பாத்துக்குவேன்ல, அவ்வளவுதான். ஓஹோ, கதை அப்படி போகுதோ? இந்த பாரு, இந்த ஆக்சிடென்ட் மாதிரிலாம் எனக்கு பண்ண தெரியாது. கத்தி எடுத்துமா சொருணுமான்னு போயிட்டே இருப்பேன். அதுதான் நம்ம ஸ்டைலு, அதான் எனக்கு வரும். அது உங்க இஷ்டம், எப்படி வேணாலும் பண்ணுங்க. ஆனா அது ஒரு எதேர்ச்சியா நடந்த மாதிரி இருக்கணும், பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்க வேணாம். அந்த பொண்ணோட போட்டோ மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்க போனுக்கு ஷேர் பண்ணி விடுறேன். டக்குன்னு நேரம் பார்த்து சொல்றேன், முடிச்சிருங்க. பரவாயில்லையே, தெளிவாதான் இருக்க, முடிச்சிடலாம் விடு. அப்புறம் ஏதாவது தேவைன்னா அப்பப்ப கேட்பேன், செஞ்சு கொடுத்துடணும். இல்லைன்னா ஒன்ன செஞ்சிருவேன். புரியுதுல்ல? புரியுது புரியுது தல. உங்க போன் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த மகாலட்சுமியை பத்தி ஃபுல் டீட்டெயிலே உங்களுக்கு அனுப்பிடுவேன். டீலிங் முடிஞ்சதில்ல, நீ கிளம்பு. சம்பவம் எப்போ செய்யணும்னு நீ சொல்லு, அதை எப்படி செய்யணும்னு என் பசங்களாட்ட நான் சொல்லிக்கிறேன். கிளம்பு. டேய், ஃபோன் நம்பர் கொடுத்தா? சரிங்கண்ணா சரிங்கண்ணா. கிளம்பு கிளம்பு. வரதில்ல, வழிஞ்சது போதும் வாயா. டேய், ஆமா, எவ்வளோ பெரிய ரவுடி எல்லாம் போட்டிருக்கோம். ஒரு பொம்பளைய மர்டர் பண்றதுலாம் சப்ப மேட்ரு. என்ன பண்றது? அது என்ன பேர் சொன்னா? மகாலட்சுமி. அந்த மகாலட்சுமியோட விதி நம்ம கையால தான் முடியணும்னா அதை யார் என்ன பண்ண முடியும்? விக்ரம், இப்ப எதுக்கு? இப்பதானே சொன்னேன் உங்ககிட்ட. உன் வேர்வை ஸ்மெல்லோட என் பக்கத்துல வராதுன்னு இப்பதானே நான் சொன்னேன். எனக்கு என்ன தேவையோ அதை நானே பண்ணிக்கிறேன். ஒரு தண்ணிய கூட ஊத்தி என்னால குடிக்க தெரியாதா எனக்கு? ஏதோ கிண்டர் கார்டன் குழந்தைய கேர் எடுத்துக்கிற மாதிரி எடுத்துக்கிறா. ஐயோ, அப்படி இல்ல விக்ரம், நான் உங்களை நல்லபடியா கவனிச்சுக்கணும் தான் நினைக்கிறேன். அது ஒரு தப்பா? கவனிச்சு 6 மாசத்துல பிரிஞ்சு போக தானே போற நீ. அடிக்கடி அத நீ மறந்துற, அதுதான் உன் பிரச்சனையே. மகா, விக்ரம், என்ன விக்ரம் ஆச்சு? டாப்ல தண்ணி வரலையா? மோட்டர் போட மறந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா மோட்டர் போடவா? மகா, என்ன இது? விக்ரம், சாரி விக்ரம், சாரி. இந்த மாதிரி முடியோடைய வைக்கிறதுங்க உனக்கு அறிவே இல்லையா? என்ன பத்தி நல்லா தெரிஞ்சு ஏன் நீ இப்படி எல்லாம் பண்ற? இதெல்லாம் பார்த்து நான் டென்ஷன் ஆகணும், அப்படியே பிபி ஏறி மண்டையில இருக்க நரம்புல வெடிச்சு நான் சாவணும், அப்படிதானே? உன்ன ஹைஜீனிக்காரு எத்தனை தடவை நான் உங்ககிட்ட சொல்றது? நீ கேட்கவே மாட்டேல்ல. எதை எங்க வைக்கணும் கூட உனக்கு சொல்லி தரணும். என்ன நீ என்ன சின்ன குழந்தை? அப்படி எல்லாத்தையுமே நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியுமா உனக்கு? இத பார்,
எல்லாத்துலயும் முடி. எவ்வளவு முடி இருக்கு பாரு. இதெல்லாம் உனக்கு பார்த்தாலே அருவருப்பா இல்லையா? இந்த இத எடுத்துட்டு போ. செல்ஃப் டிசிப்ளின்றது செல்ஃப் கண்ட்ரோல்ல இருந்து வரணும். இதெல்லாம் உன்னோட தப்பு மட்டும் இல்ல, உன்னை பெத்து வளர்த்தாங்களே அந்த பேரண்ட்ஸோட தப்பு தான். அவங்க ஒழுங்கா இருந்திருந்தா நீ ஒழுங்கா இருந்திருப்ப. என்ன குடும்பம் அது? சரி, அவங்க தான் படிக்கல, நீ படிச்சிருக்கல. என்னத்த படிச்சு கிழிச்சியும். உனக்கு என் மேல வெறுப்பு வர்றதுக்கு இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல மகா.